ஜர்னி பை ட்ரெயின் அப்படிங்கிற லெசன் பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. இதில் செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3 அப்படின்னு 3 செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செக்ஷன் 1 மட்டும் இங்கே பார்க்கலாம். திஸ் எக்ஸ்ட்ராக்ட் இஸ் டேக்கன் ஃப்ரம் தி கிளாசிக் அட்வென்ச்சர் நாவல் அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 80 days. ஸோ இது வந்து நாவல்லேருந்து நமக்கு ஒரு பார்ட். நாவல் அப்படின்றது ஒரு பெரிய கதை இருக்கும். அந்த புக்கு ஃபுல்லாக ஒரே கதை தான் இருக்கும். ஸோ அதிலேருந்து ஒரு சின்ன பார்ட் மட்டும் நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. எந்த புக்கிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா அரவுண்ட் தி வேர்ல்ட் இன் 80 days அப்படிங்கிற அந்த நாவல் புக்கிலேருந்து எடுத்திருக்காங்க. இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஜூல்ஸ் வெர்ன் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. அண்ட் இங்கிலீஷ் மேன் மிஸ்டர் Phileas Fogg along with his French attendant Passepartout attempted to go round the world in 80 days on a wager of $20,000, roughly $1.6 million today. ஸோ இன்றைக்கி அதோடைய வார்த்தை சொல்கிறாங்க. செட் பை ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அட் தி ரிஃபார்ம் கிளப். ஸோ இதில் என்னென்னா ஒரு ஃபாக் அப்படிங்கிற ஒரு பர்சன் என்ன பண்ணார், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அட்டண்டன்ட் கூட இருக்கிற ஒரு பேர் தான் அட்டண்டன்ட் இல்லையா. ஸோ அவரோட சேர்ந்து உலகம் ஃபுல்லாக 80 days சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அதுக்குண்டான வேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா $20,000, அதாவது $1.6 million இன்றைக்கி கணக்கு போட்டால். Read this extract where Phileas Fogg travels through some parts of India at a time when the railways were being built in the country. ஸோ இதில் இருக்கக்கூடிய பார்ட் என்ன அப்படின்னா, ஃபிலியஸ் இவங்க வந்து வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னு வரும்போது, நம்ம இந்தியாவுக்கு வரும்போது இந்தியாவை சுற்றி பார்க்கும்போது அப்போ தான் ஃபஸ்ட் நம்ம இந்தியாவில் ட்ரெயின் அப்படிங்கிறத ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த சமயத்தில் இவர் நம்மளோட இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. சம் பிளேசஸ் ஆர் ஸ்பெல்ட் டிஃப்ரெண்ட்லி ஆஸ் த புக் வாஸ் ரிட்டன் ஓவர் அ சென்ச்சுரிஸ் எகோ. சில இடங்களில் ஸ்பெல்லிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏன்னா இது பல 100 வருஷம் ஆச்சு எழுது. த ட்ரெயின் ஹேஸ் ஸ்டார்டட் பங்க்சுவலி அமாங் தி பங்க்சுவலி. ஸோ இப்போ ட்ரெயின் வந்து கரெக்டான டைமுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அமாங் தி பேரண்ட்ஸ் வேறு நம்பர் ஆஃப் ஆஃபீஸர்ஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், மர்ச்சன்ட்ஸ். ஸோ கூட அந்த ட்ரெயினில் இருந்தது யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தா ஆஃபீஸரு, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க, மர்ச்சன்ட்ஸ் அப்படின்னா வியாபாரிகள், இவங்கெல்லாம் அந்த ட்ரெயினில் இருக்காங்க. Passepartout rode in a same carriage with Mr. Fogg, and the third passenger occupied a seat opposite to him. ஸோ இப்போ அவர் ஃபாகு அப்புறம் பாசிபோர்ட் அவருடைய அட்டண்டன்ட் இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. அவரோட ஆப்போசிட்டில் இன்னொருத்தர் உட்காந்துருக்காரு, இன்னொரு பேசஞ்சர் வந்து உட்காந்துட்ருக்காரு. This was Sir Francis Cromarty, one of the friends Mr. Fogg made on the ship Mongolia that brought him to Bombay. ஸோ இவர் யார், இந்த தேர்ட் பேசஞ்சர் யார் அப்படின்னு பார்த்தா இவருடைய ஃப்ரெண்டு. எப்போ ஃப்ரெண்ட் ஆனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா மங்கோலியா ஷிப்பில் ட்ராவல் பண்ணும்போது பாம்பேக்கு வரும்போது இவர் ஃப்ரெண்டாக இருக்கார். ஸோ இப்போது மிஸ்டர் ஃபாகு, அவருடைய அட்டண்டன்ட் பாசிபோர்ட் அவுட்டு, அப்புறம் அவருடைய ஃப்ரெண்டு ஃப்ரான்சிஸ் க்ரோமார்ட்டி அப்படிங்கிறவங்க இப்போ அந்த ட்ரெயினில் அவருடைய கேரேஜில் வந்து travel பண்ணுறாங்க. And here after leaving Bombay, the train has passed the bridges on the islands of Salkit and had gone into the open country. ஸோ இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு ட்ரெயின். இப்போ 1 hour ஆகிடுச்சு பாம்பேயை விட்டு. பிரிட்ஜை கடந்து வராங்க, ஒரு சின்ன ஐலாண்டு தீவை ஒன்று கடந்து வராங்க. இப்போ ஒரு ஓப்பன் கண்ட்ரிக்குள்ளே வந்துட்டாங்க. During the night, the train left the mountains behind. ஸோ நைட் டைமில் மவுண்டெயினை கடந்தும் வருது. அண்ட் பாஸ்ட் நாசிக் அப்படிங்கிற இடத்துல க்ராஸ் பண்ணியாச்சு. அந்த நெக்ஸ்ட் டே ப்ரொசீடட் ஓவர் தி ஃப்ளாட் வெல் கல்டிவேட்டட் கண்ட்ரி ஆஃப் தி காண்டேஷ் வித் இட்ஸ் ஸ்ட்ராக்லிங் வில்லேஜ். ஸோ இப்போ அடுத்து இந்த மலை நாசிக்லாம் கடந்து வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு சாதாரண ஒரு ஃப்ளாட்டான ஒரு பகுதியை வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு ட்ரெயின். அது அந்த கண்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா நல்லா கல்டிவேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி, அதாவது நல்ல விளைச்சல் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. அதுக்கு நடுவில் இப்போ ட்ரெயின் போயிட்டுருக்கு. அந்த கண்ட்ரியோட பேர் வந்து கந்தேஷ். ஸோ அங்கே என்ன இருக்குது அப்படின்னா அங்கங்கே நிறைய வில்லேஜஸ் வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்குது. ஸ்ட்ராக்லிங் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. நிறைய வில்லேஜஸ் அங்கே இருக்குது அந்த ஃபெர்டைல் லைனில். above which rose the towers of the temple. அந்த நடுவில் அந்த அங்கங்கே செதறி கிடக்கக்கூடிய அந்த வில்லேஜில் ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் ஒரு பெரிய ஒரு கோபுரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு டெம்பிள்ஸ் இருக்குது. This fertile territory is watered by many small rivers and clear streams, mostly tributaries of Godavari. இந்த விளைச்சல் நிறைஞ்ச இந்த பகுதிக்கு தண்ணி எங்கேருந்து வருதுன்னா சின்ன சின்ன ஆறுகள், ஓடைகள், இதெல்லாம் வந்து அந்த இடத்த வந்து பச்சை பசேல்னு விளைச்சல் நல்லா அமோகமாக கொடுத்துட்ருக்கு. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கோதாவரி நதியுடைய நதிகள் தான், இந்த சின்ன சின்ன ஆறுகள் தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த நதிகள். ஸோ நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஸ்ட்ராக்லிங் அப்படின்னா ஸ்ப்ரெட்டு, அங்கங்கே பரவி கிடக்கிறது. ப்ரொசீடட்னா மூடு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பயணம் செய்ய ஸ்டார்ட் ஆயிருக்கு.
ஃபெர்டைல் டெரிட்டரி அப்படின்னா ரிச் வெஜிடேட்டட் ஏரியா, நல்ல விளைச்சல் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதுதான் வந்து ஃபெர்டைல் டெரிட்டரி. Pasi passed out on waking and looking out could not believe that he was actually crossing India in a railway train. ஸோ இப்போ பாஸ் பை நைட் பயணம்லாம் முடிச்சுட்டு பகல் பயணம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அவர் முழிச்சிட்டு கண் முழிச்சிட்டு வெளியே வந்து பார்க்குறாரு. அவரால் நம்பவே முடியல, இந்தியாவை தான் நம்ம ட்ரெயினில் கடந்துட்டுருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வியப்பாக அவர் பார்க்குறாரு. இந்த லோக்கோமோட்டிவ்னா இந்த ட்ரெயின் தான் லோக்கோமோட்டிவ் சொல்கிறாங்க. கைடட் பை தான் வந்து இதை வழி நடத்தி போயிட்டுருக்காரு. அண்ட் ஃபெட் வித் கோல், இங்கே கோல் அப்படின்றது நிலக்கரி. ஸோ நிலக்கரியை எரிய வச்சு அதிலிருந்து ஸ்டீம் உருவாயிட்டு தான் ஸ்டீம் இன்ஜின்னால தான் இந்த ட்ரெயின் மூவ் ஆகுது. த்ரூ அவுட் இட் ஸ்மோக் அப்பான். ஸோ அந்த நிலக்கரியை அந்த ஆட்டோமேட்டிக்காக நிலக்கரியை வந்து எரிய விடும்போது பெரிய ஒரு புகை வந்து அந்த ட்ரெயினுடைய மேலே வரும். ஸோ அந்த புகையை கக்கிக்கிட்டே எதெல்லாம் கடந்து போதாம் பாருங்கள். காட்டன், பருத்தி, காஃபினா காஃபி குடிக்கிறது. நட்மக்ன்றது இந்த பிக்சரில் காட்டியிருக்கேன், ஜாதிக்காய் சொல்லுவாங்க, அதுதான் நட்மக். க்ளோவ் அப்படின்னா லவங்கம், பெப்பர் அப்படின்றது மிளகு. ஸோ இந்த பிளான்டேஷன்ஸ் எல்லாம் இந்த விளைச்சல் எல்லாம் வந்துட்டுருக்கக்கூடிய அந்த இதில் தான் வந்து கடந்து இந்த ட்ரெயின் வந்து பயணம் போயிட்டுருக்கு. While the steam curled in spirals around groups of palm trees in the midst of which were seen attractive bungalows. ஸோ இப்போ அந்த ஸ்டீம், அந்த புகை வந்து அப்படியே சுருளாக அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது நிறைய அங்கே பனை மரங்கள் இருக்குது. பாம் ட்ரீஸ்ன்றது பனை மரங்கள். அந்த பனை மரங்களுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவான பங்களோஸ், ரொம்ப அழகான பெரிய பெரிய வீடுகள், அதான் பங்களோஸ். விஹாராஸ், சார்ட் ஆஃப் அபண்டன்ட் மொனாஸ்ட்ரி. விஹாராஸ் அப்படின்றது வந்து இந்த மொனாக்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த இடம், அந்த கடவுளை பற்றின இதெல்லாம் செய்வாங்க இல்லையா, ஸோ அவங்க இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து விஹாராஸ் சொல்கிறாங்க. அண்ட் மார்வலஸ் டெம்பிள்ஸ் டெக்கரேட்டட் பை அ ரிச் ஒர்க் ஆஃப் இந்தியன் ஆர்கிடெக்சர். பெரிய பங்களோஸ், விஹாராஸ் அதெல்லாம் மட்டும் இல்லாமல் ரொம்ப பிரம்மாண்டமான கோயில்கள் டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய டெம்பிள்ஸ் எல்லாம் வந்து கடந்து இப்போ அந்த பனை மரத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த இடங்கள்லாம் கடந்து போயிட்டுருக்கு. தென் தே கேம் அப்பான் வேஸ்ட் ஏரியாஸ் எக்ஸ்டெண்டிங் டு தி ஹாரிசான். ஸோ இதெல்லாம் வரும்போது ஒரு பெரிய ஒரு இடம், கண்ணுக்கு எட்டின இடத்துல நிறைய பெரிய ஒரு இடம். ஹாரிசான் அப்படின்றது வானமும் பூமியும் தொடுற மாதிரி ஒரு காட்சி இருக்கும், அதுதான் வந்து நம்ம ஹாரிசான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஹாரிசான் இருக்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு இடத்தை கடந்து வராங்க. வித் ஜங்கிள்ஸ் வேர் ஸ்னேக்ஸ் அண்ட் டைகர்ஸ் லிவ்டு. ஸோ ஒரு பெரிய காட்டுக்குள்ளே இவங்க நுழையிறாங்க. இப்போ ட்ரெயின் வந்து காட்டுக்குள்ளே, ஜங்கல் அப்படின்னா அடர்ந்த காது சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜங்கல்ஸ்குள்ளே கடந்து வருது. அங்கே டைகரு, ஸ்னேக்கு இவங்கெல்லாம் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க ஜங்கலில். தீஸ் கிரியேச்சர்ஸ் ஃப்ளட் அட் தி நாய்ஸ் ஆஃப் தி ட்ரெயின். ஸோ ட்ரெயினுடைய சவுண்டு கேட்டோன்னே இவங்கெல்லாம் அப்படியே பறந்து ஓடுறாங்க. Then they came to forest where elephants stood gazing with sad eyes at the train as it passed. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் போனால் எலிஃபேண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கங்கே எலிஃபேண்ட்ஸ்லாம் நின்றுக்கிட்டு பார்த்துட்டே இருக்குது. கேசிங்னா பார்த்துட்ருக்குறது. ஸோ அவங்களோட கண்களில் அந்த ஒரு சோகம் தெரிஞ்சது. அந்த ட்ரெயின் கடந்து சோகமான பார்வையோட எலிஃபேண்ட்ஸை வந்து பார்க்குறாங்க. At 11:30 the train stopped at Berhampur. ஸோ இப்போது 12:30 ஆகிடுச்சு. 12:30னா 12 o'clock ஆகி 1/2 மணி நேரம் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ 12:30 மணிக்கு இப்போ என்னாச்சு, புர்ஹம்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ட்ரெயின் வந்து நின்றுச்சு. The travelers made a hasty breakfast. அசூர்கர். ஸோ இப்போ ஹாஸ்டி எப்படின்னா ரொம்ப வேகமாக சாப்பிட்றாங்க. அந்த பயணம் செஞ்சுட்ருக்கவங்களே இப்போ சீக்கிரமாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அசூர்கர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இப்போது அவங்களுடைய பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. Now they travelled along the banks of the small river Tapti. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ அதோட ட்ரெயின் நின்றுச்சு. ஸோ இவங்க நடந்தே போகிறாங்க. அந்த சின்ன ரிவர் டாப்டி அப்படிங்கிற ரிவருடைய அந்த பேங்க்கில், ஆத்தங்கரையில் இவங்க இப்போ நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. which emptied into the Gulf of Cambrai near Surat. ஸோ இது வழியாக போனால் அவங்க எங்கே போய் சேருவாங்க அப்படின்னா கல்ஃப் ஆஃப் கேம்ப்ரே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு இவங்க சேருவாங்க. அது வந்து சூரட் கிட்ட இருக்குது. தென் டுவர்ட்ஸ் ஈவினிங் த ட்ரெயின் என்டர்ட் தி வேலிஸ் ஆஃப் தி சத்பூர் மவுண்டெயின்ஸ். ஸோ இப்போ மறுபடியும் ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஈவினிங் எங்கே போய் சேர்றாங்கன்னு பார்த்தா சத்பூர் மவுண்டெயினுடைய வேலிஸ்ன்றது பள்ளத்தாக்கு, 2 பெரிய பெரிய மவுண்டெயின்ஸ் இருக்கும், மலைகள் இருக்கும். அதுக்கு நடுவில் ஒரு ரைட் சைட் பிக்சரில் காட்டியிருக்கேன். 2 மலைகளுக்கு நடுவில் கீழே இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கு சொல்லுவாங்க, அதுதான் வேலிஸ். ஸோ சத்பூர் மவுண்டெயினுடைய வேலிஸை போய் இப்போ சேருது.
which separated the Kandesh from Bandelkhand. So கண்டேஷும் பண்டல்கண்ட் அப்படிங்கிற மலைகளை வந்து Thanks for watching my video. Take care.